மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க தொழில் வியாபாரத்த பொறுத்தமட்டுக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நெறைய விஷயங்கள்ல உங்களுக்கு புரிதல் உண்டாகும். எது நம்மளால செய்ய முடியும், எது நம்மளால செய்ய முடியாது அப்படின்றத பத்தி தெளிவான ஒரு முடிவுக்கு வருவீங்க. அதனால உத்தியோகத்த பொறுத்தமட்டுக்கும் மேலதிகாரிகள்ட்ட உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுதல் கிடைக்கும். மொத்தத்தில இந்த நாள் வந்து அலைச்சல் இருக்கும். ஆன்மீகத்தில நாட்டம் இருக்கும். ஏதாவது கோயிலுக்கு போறக்குரிய நாளாகவும் இது அமையும். பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இது அமையும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப அருமையான நாளா இருக்கும். பழைய நண்பர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும். அக்கம் பக்கத்துல இருக்கவங்கட்டயுமே பேசும்போது ரொம்ப நிதானம் தேவை. பழைய புதிய நண்பர்களை சந்திக்கிறதுனால ஏதாவது ஒரு புதிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆன்மீகத்துல உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரலாமான்னு இன்னைக்கு யோசிப்பீங்க. போகவும் செய்வீங்க. இன்னைக்கு நாள் பக்தி நிறைந்த நாளாக இருக்கும். மிதுன ராசிக்கு இன்னைக்கு அருமையான நாளா இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய நாளாக இருக்கும். ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்டு வந்த ஆடம்பர பொருள் ஏதாவது வாங்கணும்னா, இன்னைக்கு வாங்குவீங்க. உங்களுக்கு லாபகரமான நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஏதாவது ஒரு அரசு சம்மந்தமா, இல்ல ஏதாவது ஒரு பிரைவேட் வேலை கூட நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கான ரிசல்ட் வந்து இன்னைக்கு வரும். அந்த அளவுக்கு இன்னைக்கு நாள் வந்து உங்களுக்கு அருமையான நாளாக இருக்கும். உத்தியோகத்த பொறுத்தமட்டுக்கும் உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் நாளாகவும் இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு லாபம் நிறைந்த நாளா இருக்கும். இன்னைக்கு நீங்க எது தொட்டாலுமே அது வந்து ஒரு வெற்றிகரமாக முடியும். அதனால லாபம் இருக்கிறதுனால ஏதாவது சேமிக்கலாமான்ற எண்ணம் கூட வரும். பல புதிய நண்பர்கள சந்திப்பீங்க. பெரிய மனுஷங்கள சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க சந்திக்கக்கூடியவங்க வந்து உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமானவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு நிறைய ஆதாயங்களும் கிடைக்கும். மொத்தத்தில இந்த நாள் வந்து பழைய நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய நாளாக இருக்கும். லாபம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்னா, அலுவலகத்தில வேலை பார்க்குறவங்களா இருந்தா, கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட அனுசரணையா போறது ரொம்ப நல்லதா இருக்கும். தொழில் வச்சிருக்கவங்க, தொழில் துறையில வந்து அந்த தொழில்லயே வேற யாராவது வச்சிருக்காங்களே, அவங்ககிட்டருந்து சில கருத்துக்கள்லாம் கேட்டு நம்மளோட தொழில மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். புது புது புரிதல்லாம் கிடைக்கும். தொழில்நுட்பங்கள நீங்க புரிஞ்சுக்கிறக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இந்த வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி, இன்னைக்கு ஒரு வழியா சமாதானமாகி போற மாரி ஒரு சூழ்நிலை வரும். ஸோ சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு அமைதியான நாளாக இருக்கும். ரொம்ப லாபம் இல்லைனாலும், நீங்க பார்க்குற வேலைக்கு தகுந்த லாபம் கிடைக்கும். ஆன்மீகத்தில நாட்டம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உத்தியோகத்தில வேலை பார்க்குறவங்களா இருந்தா, உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கும். பதவி உயர்வும் கிடைக்கும். நீங்க குடுத்த தொழில வந்து இன்னைக்கு அவ்ளோ சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. தொழில் வியாபாரம் வச்சிருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்குறதுக்கு இன்னைக்கு யோகம் இருக்கு. இன்னைக்கு பௌர்ணமின்றதுனால இன்னைக்கு சாயந்தரம் ஆடம்பர பொருள் வாங்குறதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே வெற்றிய குடுக்கும். இன்னைக்கு மொத்தத்தில உங்களுக்கு வந்து குடும்பத்தில மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. லாபம் நிறைந்த நாள், மகிழ்ச்சியான நாள், ஆன்மீகத்தில நாட்டம் உள்ள நாளாக இருக்கும். உங்களோட மதிப்பு, மரியாதை சமுதாயத்தில் உயரக்கூடிய நாளாகவும் இருக்கும். ஜெயம் நிறைந்த நாள் இன்னைக்கு உங்களுக்கு. துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு முழுவதுமே தேவையில்லாத பேச்சுக்கள குறைச்சுக்கிட்டு பொறுமையா போறது நல்லது. எந்த வேலை செய்றதா இருந்தாலும் அதில வேகம் இருக்கிற காட்டிலும் விவேகம் இருப்பது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும். யார்கிட்டயுமே தேவையில்லாத ஒரு வீண் விவாதங்களை குறைச்சுக்கணும். அக்கம் பக்கத்தில இருக்கிறவங்களாலும் சரி, வீட்ல கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, நீங்க தேவையில்லாம அவங்கள குறை சொல்லி ஏதாவது வம்பிழுத்தீங்கன்னா, அது வந்து பெரிய இஷ்யூவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா செயல்படுங்க. தொழில் துறைய பொறுத்தமட்டுக்கும் உங்களுக்கு புதிய நுட்பங்கள கண்டுபிடிச்சு, இன்னைக்கு வந்து ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்க கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, உங்களோட மேலதிகாரிகள்ட்ட பேசும்போதும், நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றத யோசித்து பார்த்து நிதானமா பேசுறது இன்னைக்கு சிறப்பான நாளா இருக்கும். மொத்தத்தில கவனமா கையாளக்கூடிய நாள் தான் இந்த நாள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாள் வந்து தாய் தந்தையரோட அனுசரணை கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தந்தை தாயார் உடல்நல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. சிலருக்கு வெளியூர் பயணம் போற மாரி இருக்கும். அப்படி போனாலும் உங்களுக்கு லாபமே கிடைக்கும். பழைய நண்பர்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தாலும் அடுத்தவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமா பேசுறது நல்லது. சட்டு சட்டுன்னு பேசுனீங்கன்னா, தேவையில்லாத எதிரிகள நீங்க உருவாக்குற மாரி ஆயிடும். அதனால யார்கிட்ட பேசினாலும் என்ன பேசுறோம், எதுக்காக பேசுறோம் அப்படின்னு அளவோட பேசுறது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லத தரும். தனுசு ராசிக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உறவினர்களோட வருகையும் இருக்கும். நீங்க ரொம்ப நாளா எதுலயாவது முதலீடு பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, அத பத்தி ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு பிறக்கும். எங்க போனாலும் இந்த தொழில் இருக்கிற நுட்பங்கள கத்துக்கணும்னு நெனைப்பீங்க. நீங்க முதலீடு பண்ற முதலீடுகளும் உங்களுக்கு லாபத்தை தரும். ஆன்மீகத்தில நாட்டம் இருக்கும். ஏதாவது கோயிலுக்கு இன்னைக்கு போயிட்டு வர்றது நல்லது. கோயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளா தான் இந்த நாள் இருக்கும். லாபம் நிறைந்த நாளாவும் இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாவே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா, அத சுறுசுறுப்பா, அழகா செஞ்சு முடிச்சுருவீங்க. நீங்க என்னெல்லாம் இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு திட்டம் போட்டு வச்சிருப்பீங்களோ, அது ஃபுல்லுமே திறமையா செஞ்சு முடிக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைகள் வழியிலும் சரி, குடும்ப உறுப்பினர்கள்ட்டயும் உங்களுக்கு வந்து மதிப்பு கூடும். உங்க மேல பாசமா இருப்பாங்க.
இருப்பாங்க. இன்றைக்கி ஆடம்பர பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் வாங்குறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும். மொத்தத்தில இந்த நாள் வந்து ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அமையும். கும்பராசிக்காரவங்களுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்த நிலைமைகள்லாம் படிப்படியா உயரும். பண பிரச்சனைகள்லேருந்து நீங்க விடுபடுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். வரவுக்கான வழி வந்து உங்களுக்கு தென்படும். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் வந்து வெற்றியடையும். அதுக்கு நீங்க முழு முயற்சியும் பண்ணணும். சும்மா இருந்தா எதுவுமே கிடைக்காது. உங்களுக்கு கல்வி மேல ரொம்ப ஆர்வம் ஏற்படும். நீங்க புதுசு புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு நெனைப்பீங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த நாள் வந்து உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். லாபகரமான நாளாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். மீன ராசிக்கு இன்னைக்கு வரவு நிறைந்த நாளாக இருக்கும். ஆனா, கொஞ்சம் அலைச்சலான நாளாகவும் இருக்கும். தொழில் வியாபாரத்த பொறுத்தமட்டுக்கும் வேலைப்பளு அதிகமா இருக்கும். நீங்க உங்களுடைய வேலைப்பளுவுக்கு தகுந்த லாபத்தையும் சம்பாதிப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்ககிட்ட ரொம்பவே பாசமா இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில இந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் குறைஞ்சு அவங்களும் உங்களுக்கு நட்பு கரம் நீட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மொத்தத்தில மீன ராசிக்கு வந்து இந்த நாள் லாபகரமான நாளா இருக்கும். எதிலயுமே நீங்க வந்து யோசித்து செயல்படுங்க. வேகமா செயல்பட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத காட்டிலும் விவேகமா செயல்பட்டு சம்பாதிக்க முடியுமா? அப்படின்ற மாரி உங்களோட திங்கிங் இருந்துச்சுன்னா, இந்த நாள் வந்து உங்களுக்கு லாபகரமான நாளாகவே இருக்கும்.